எனக்கு வந்து இப்ப இதை பத்தி நான் சொல்றேன். இப்ப நீங்க கேட்பீங்க, இப்ப யூனிவர்சிட்டியில வேலை பார்க்குறீங்க, ஏற்கனவே வந்து போய் வந்து உங்க பையனும் அங்க வேலை பார்க்கறப்ப நீங்க 2015-14 டைம்ல போனீங்க. இப்ப வந்து 7 வருஷம் 8 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி ரெலவெண்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப வந்து அழகப்பா பல்கலைக்கழகத்துல வந்து அது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம எப்படின்னாக்கா 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாம் அண்டர் த அம்ப்ரெல்லா ஆஃப் அழகப்பா யூனிவர்சிட்டி இருந்துட்டு அப்படி இருக்கிறப்ப இந்த காலேஜஸ் எல்லாத்துக்கும் சரி, அதே மாதிரி அழகப்பா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் சரி, கேரியர் கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னாக்கா, நம்மளுடைய பிஜி புக் ஒன்று இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப வச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல வந்து அதுல வந்து டேலண்ட் பேங்க்னு ஒன்று போட்டிருக்கும். அதை வந்து திறமை வங்கி அப்படின்னு. இப்ப வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்டர்ஸா இருக்கிறவங்க வந்து நிறைய உழைச்சு அவங்களுடைய உழைப்பை வந்து ஒரு பேங்க் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தேவை வயசாகி ரொம்ப முடியாம போறப்ப அவங்க எவ்வளவு உழைச்சாங்களோ கிரெடிட், அதுக்கு வந்து அவங்களுக்கு வேற ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் நிறைய இடங்கள்ல வேற கண்ட்ரில எல்லாம் கூட இருக்கு. இது வந்து டேலண்ட் பேங்க்னா என்னன்னாக்கா பேக்வர்ட் இன்டகிரேஷன். நம்ம காலேஜ் லெவல்ல இருந்து அவங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி வெளியே காலேஜை விட்டு வெளியே போறப்ப, யூனிவர்சிட்டி விட்டு வெளியே போறப்ப அவங்களுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பினிஷிங் ஸ்கூல் மாதிரி ஒரு கான்செப்ட். அதை நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த ஸ்டடி சர்க்கிள் மூலியமா அந்த எல்லா அஃபிலியேட்டட் காலேஜுக்கும் ஒரு சாரை வர வச்சு கோஆர்டினேட்டர் அவங்ககிட்ட பேசிட்டு, அப்புறம் பிசி வந்து புக் அவங்க வந்து ஒரு நிறைய ஒவ்வொரு காலேஜுக்கும் புக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து ஸ்டடி சர்க்கிளை கிரியேட் பண்ணி 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம கிரியேட் பண்ணி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல 2 பேர், இப்ப காமர்ஸ்னா 2 பேர், அதே மாதிரி இங்கிலீஷ்னா 2 பேர், இந்த மாதிரி ஒரு திறமை வங்கியை வந்து உருவாக்கி அதுக்கு வந்து இங்க எல்லாம் சம்மர் கேம்ப் மாதிரி நடத்துறது. அதே மாதிரி அவங்களுக்கு டிஃபரெண்ட் ஆங்கிள், வெறும் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லாம அது மாதிரி பண்ணி இங்க இருந்து என்ன பண்ணோம்னாக்க பஸ்ல இண்டஸ்ட்ரியல் விசிட் சொல்லி திருச்சி கூட்டிட்டு போகணும். இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னாக்கா ஒரு அழகப்பா யூனிவர்சிட்டியில இருந்து ரூரல் காலேஜ்ல இருந்து நிறைய பேர் போய் வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் பாக்குறது. அது மாதிரி அங்க கண் பார்வை இல்லாதவங்க ஆர்பிட்னு ஒரு இது இருக்கு இந்த திருச்சியில, அது இதெல்லாம் எக்ஸ்போசிங் தம். அப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நோ யுவர் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஏரியால இருந்தும் யூனிவர்சிட்டிக்கு வருவாங்க. வந்தவங்களை அப்படியே பஸ்ல வச்சு நேவிகேட் பண்ணி சயின்ஸ் பிளாக், சயின்ஸ் ஒரு பெரிய பிளாக் இருக்கு அழகப்பா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு 6-7 மாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா டெம்பிள் ஆஃப் அந்த சயின்ஸ்க்கு சொல்லி இருக்கக்கூடிய நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிறைய எக்ஸ்போஷன் இருக்கும். அப்ப சின்ன பையங்க பாக்குறவங்களுக்கு நம்ம ஃபியூச்சர்ல இப்படி எல்லாம் வர முடியும் அப்படின்றதுக்கான சீயிங் இஸ் பிலீவிங். இப்பெல்லாம் நிறைய இடங்கள்ல சயின்ஸ் டேன்னு கொண்டாடுறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. நம்ம இந்த ரூரல் யூத் எல்லாம் காலேஜ்ல படிக்கிற அஃபிலியேட்டட் காலேஜ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வர வச்சு அப்பப்ப ஒவ்வொரு காலேஜ்லயும் இருந்து செலக்ட் பண்ணி அவங்க அனுப்புவாங்க. அவங்கள வச்சு அப்படியே வந்து 3-4 நாள் ஆர்ட்ஸுக்கு ஒண்ணு, காமர்ஸ்க்கு ஒண்ணு, சயின்ஸ்க்கு ஒண்ணுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி டேலண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம இங்க அழகப்பா யூனிவர்சிட்டியில அந்த மாதிரி பண்ணது. இப்ப நிறைய பையங்களுக்கு வந்து அந்த பெரிய வேலைகள்ன்றது இனிமேல் வரணும். இப்ப வந்து இருக்கக்கூடிய வேலைகள்ல நிறைய பேருக்கு வந்து அப்பப்ப வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல வேலை கிடைக்குது. இப்ப அழகப்பா யூனிவர்சிட்டியில வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுவாங்கல்ல, அப்ப வந்து அவங்க வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இங்க இருக்கு அப்படின்றது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்காரங்களும் பேசுவாங்க. அப்புறம் நாமும் பேசுறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு வந்து படிக்கிற காலத்திலேயே வந்து ஜாப் ஷுட் வெயிட் ஃபார் யூ ராதர் தென் யூ வெயிட் ஃபார் த ஜாப் அப்படின்ற மாதிரி நீங்க இப்ப இருந்தே படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் ஃப்ரீயா வந்து யூனிவர்சிட்டியில பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றது உங்களுக்கு ஒரு இதா இருக்கும். அது வேற ஸ்டேட்ல இருந்து நிறைய பேர் ஹாஸ்டல்ல எல்லாம் வருவாங்க. அது இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் அந்த அந்த ஒரு டெண்டன்சி பையங்களுக்கு படிக்கிற காலத்துல இன்னும் வராம தான் இருக்கு. ஆனா வேலை கிடைக்காம போகுது பாருங்க. அப்ப இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த பகுதியில ரூரல் யூத் எல்லாம் நிறைய பேர் வந்து இங்க படிக்க வர்றாங்க. 7 நாள் இங்கேயும் வழக்கம் போல வந்து ஐ கம் ஆன் ஆல் 7 days ஆல்சோ. அது மாதிரி வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கும் ரெலவெண்டா இருக்கக்கூடிய மாதிரி இப்ப யூனிவர்சிட்டி வந்து இட் ரேங்க்ஸ் இந்த நம்ம தமிழ்நாடு இதுலயும் சரி, ஒரு ஆல் ஓவர் இந்தியாவிலயும் வந்துட்டு நம்ம அழகப்பா யூனிவர்சிட்டியோட ரேங்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு யூ வில் நோ ஃபார் யுவர் செல்ஃப் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிலையும். அப்ப நம்ம எதுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன்னாக்கா இந்த யூனிவர்சிட்டி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறப்பையும் சரி, நீங்க யூனிவர்சிட்டியில போய் பேச போனீங்கன்னாலும் சரி வந்துட்டு நம்ம என்ன அளவுக்கு உங்களுக்கு வந்து வேல்யூ அடிஷனை கொடுக்க முடியும் வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சில. சார் நான் ஒரு ஆன்லைன் மீட்டிங்ல இருக்கேன், நான் உங்களுக்கு திருப்பி கூப்பிடுறேன் ப்ளீஸ். சார் ஆன்லைன் மீட்டிங்ல இருக்கேன், நான் திருப்பி கூப்பிடுறேன் சார் ப்ளீஸ் உங்களுக்கு கூப்பிடுறேன். அப்படி மாதிரி நம்ம வந்து நீங்க பிளான் பண்ணணும். இப்ப நீங்க பாருங்க இந்த காலேஜ் எல்லாம் யூனிவர்சிட்டி எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அதை நம்ம வந்து மேல இருந்த மாதிரியா போனோம்னாக்கா அவங்களுக்கும் நிறைய ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். இப்பவுமே வந்து அகாடமிக் இதுக்கெல்லாம் அவங்களுக்கு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். இப்ப நானுமே பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எப்ப முடியும், நம்மளால எப்ப முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இசைவோட வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப யூனிவர்சிட்டியே இருந்தா கூட எல்லா நேரத்திலும் போய் அவங்களை நம்ம பேச முடியாது, அவங்ககிட்ட கண்டக்ட் பண்ண முடியாது.
இருந்தாலும் அந்த மாதிரி கொஞ்சத்தை காமிச்சு ஒரு சக்சஸ் அப்படின்னு காமிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும் டீச்சர்ஸ்க்கும். அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி வந்து, ஏன்னா அகாடமிக் ஸ்கில்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் இப்ப நீங்க சில பேர் கேட்பீங்க பேங்க் எக்ஸாமுக்கு என்ன பண்றது, மற்ற சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு பாக்குறப்ப 2 டைப் ஆஃப் மென்டல் மேக்கப் நமக்கு இருக்கும். ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் பேஸ்டு காம்பிடன்சி, சப்ஜெக்ட் நியூட்ரல் காம்பிடன்சி. அப்படின்னா என்னன்னு யாராவது பேசுங்களேன் கொஞ்சம். சப்ஜெக்ட் பேஸ்டு காம்பிடன்சின்னு என்னது? உங்கள் மேடம் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் சொல்லறதால அவங்க சொல்லட்டும். அப்படி யாராவது சப்ஜெக்ட் பேஸ்டு காம்பிடன்சி, சப்ஜெக்ட் ப்ளீஸ் இன்டராக்ட். யாராவது சொல்லுங்க சார் கேக்குறாங்க. இப்ப நீங்க ஒரு காலேஜ்லயோ ஒரு ஸ்கூல்லயோ நீங்க போய் வந்து வேலை பார்க்கணும்னா என்ன காம்பிடன்சி வேணும்? ஸ்கூல் டிஆர்பி எழுதணும், யூஜிசி நெட் எழுதணும், இது மாதிரி எழுதணும்னா என்ன காம்பிடன்சி வேணும்? சப்ஜெக்ட் பேஸ்டு. சப்ஜெக்ட் பேஸ்டு இருக்கணும். அப்புறம் பிளஸ் எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஸ்கில்ன்றது ஒண்ணு இருக்கு. அது இயல்பா வரணும். அது அப்புறம் பட் ஆனா சப்ஜெக்ட் பேஸ்டு தான் இருக்கணும். அதுக்கு வந்து ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா அவங்க சப்ஜெக்ட்ல வித் லெஸ் டிஃபிகல்ட்டி தே வில் ஷைன். அப்ப அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், அகாடமிக் ஸ்கோர் எல்லாம் பார்த்து அந்த சப்ஜெக்ட் பேஸ்டா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கோ யூஜிசி நெட்டுக்கோ இது மாதிரி இருக்கக்கூடிய சொல்லலாம். ஃபர்தர் வந்து சயின்டிஸ்ட், ஃபர்தர் பிஹெச்டி இப்படி எல்லாம் அவங்க வந்து போய் அதே லைன்ல அந்த சப்ஜெக்ட் பேஸ்டாவே இல்ல சப்ஜெக்ட் பேஸ்டு ஜேர்னல் எழுதுறது. இதான் ஒரு நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த ஜேர்னலிஸ்டா கூட கேட்பாங்க, ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்னு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து சயின்ஸுக்குன்னு எழுதக்கூடிய நிறைய பேர் டி பாலசுப்ரமணியம் ஒருத்தர்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்துல வந்து ஒவ்வொரு இது திறமையும் எழுதுறாரு நிறைய ஆர்டிகல்லாம். அது மாதிரி நிறைய பேருக்கு அந்த திறமை இருந்தாக்கா அவங்க வந்து எழுதலாம். இப்படிதான் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராஜ்கமல் ஜான் ஒருத்தர், நான் வந்து இதை வந்து எத்தனை வருஷமா சொல்றேன்னாக்கா 25 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து இப்ப ராய்டர்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து போய் இப்ப நியூஸ் சிண்டிகேட்ல வந்து யூகேலயும் எங்கேயோ இருக்காரு. அவர் வந்து ஐஐடியில படிச்சவர் தான். அந்த காலத்துல அவருக்கு பெரிய வேலை கிடைச்சது. அப்ப அவர் ஒரு புக் எழுதினார், தி ப்ளூ பெட் ஸ்ப்ரெட் அப்படின்னு. அந்த புக்கு பப்ளிஷ் ஆகிறதுக்கு மொழியே $14 மில்லியன் என்னமோ வந்து அவர் கொடுத்து அந்த புத்தகத்தை ராயல்டி கொடுத்தாங்க. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹி ஹேஸ் ரைட்டிங் ஸ்கில்ஸ். அப்ப எல்லாருமே அகடமிக்கா படிச்சு அகடமிக்கா ஒரு வேலைன்னு கிடைச்சா கூட சில நேரத்துல இன்னேட்டா அவங்களுக்கு சில பேருக்கு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். இது வந்து பேரலா கூட சொல்லலாம், பேரலல் ஸ்கில்ஸ் கூட சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கில்லும் இருக்கும் அவங்களுக்கு. வேற காலேஜ்ல போயிருக்கிறப்ப ஒரு புக்கு ஒரு ஜேர்னலுக்கெல்லாம் அவங்க எழுதியிருப்பாங்க, ரைட் அப் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த ஸ்கில்ல வச்சு எப்படி ஒரு கேரியரை மாத்துறாங்க அப்படின்னு அவருடைய இதை சொல்லுவாங்க ரினவுண்டா. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட். இப்ப ஈவன் ஹர்ஷா போகலேன்றவரை நீங்க கம்பீட் பண்றதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் ஒரு ஐஏஎம்ல எம்பிஏ பண்ணவர் தான். அப்ப பாத்தீங்கன்னாக்கா நீங்க எல்லாம் என்ன நினைப்போம், ஒரு வேலைன்னாக்கா அந்த குவாலிபிகேஷன் மேல ஏறி நின்று அந்த வேலையை வாங்கணுன்றதும் கிடையாது. காம்பிடன்சிக்கு வந்து 360 டிகிரில இருக்கலாம். அது வந்து ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எத்தனை பேர் எப்படி எப்படி வந்திருக்காங்க அந்த ப்ரொஃபைல் எல்லாம் நீங்க உங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆட்ஸ்ல அப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வீட்டை ஃபுல்லா வந்து பேப்பர் இது எங்க பார்த்தாலும் இதே கட்டிங் இதே தான் என்கிட்ட வந்து அங்கங்க இருக்கும். அதை எடுத்து படிச்சு பார்க்க இது பண்ண ஏதாவது சொல்ல இது பண்ணிட்டே இருப்பேன் நான்.